Next question பாருங்க. Cerium plus 3 and ytterbium plus 3 are colorless but show strong absorption in UV region. This is due to கேக்குறாங்க. சரி, எதனாலங்கிறது பார்ப்போம். கொடுத்துருக்க அந்த அயான்ஸோட கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். Cerium plus 3 அதோட ground state electronic configuration பார்த்தீங்கன்னா 4f2 5d0 6s2. ஆஃப்டர் அந்த 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கப்புறம் அயானிக் ஃபார்மில் அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா 4f1 5d0 6s0. இப்போ நமக்கு எஃப் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. சரி, இட்டர்பியமுக்கு வாங்க. இட்டர்பியத்தோட கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4f14 5d0 6s2. ஆஃப்டர் லூசிங் 3 எலக்ட்ரான் வந்து இப்போ அதோட கான்ஃபிகரேஷன் என்ன மாறிடுது 4f13 மாறிடுது. அப்போ இங்கேயும் எஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்குது. சரி, நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கணும்னா அந்த டிரான்சிஷன் ரெண்டுக்குள்ள ஒபே பண்ணணும். ஒன்று ஆஃப்டர் டிரான்சிஷன் ஸ்பின்ல எந்த வித சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அதே போல் எந்த 2 ஆர்பிட்டாலுக்கு நடுவில் டிரான்சிஷன் நடக்கணும்னா அதாவது அலோட் டிரான்சிஷனாக இருக்க முடியும்னா நமக்கு ஆஃப்டர் டிரான்சிஷன் ஆங்குலர் மொமெண்டம் அந்த ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மொமெண்டமில் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கணும். எப்படி இருக்குன்னா +1 ஆர் -1ங்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கணும். அதாவது வித்தின் த சேம் ஆர்பிட்டாலுக்குள்ளே நடக்கக்கூடாது, பிட்வீன் த ஆர்பிட்டாலுக்குள்ளே நடக்கணும். சரியா? சரி, இதுதான் லெப்போர்ட் செலெக்ஷன் ரூல். அந்த பக்கம் இருக்கிறது ஸ்பின் செலெக்ஷன் ரூல். சரி, இப்போ நமக்கு சீரியம் ப்ளஸ் 3ல எஃப் ஆர்பிட்டால் டு டி ஆர்பிட்டால் அந்த டிரான்சிஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போது அதனால தான் இது வந்து யூவி ரீஜனில் வந்து ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அகைன் இட்டர்பியம் ப்ளஸ் 3யும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து F2 டி டிரான்சிஷனை கொடுக்கக்கூடிய அயான் தான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா F2 டி டிரான்சிஷன். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். The value of G for Cerium plus 3 4f plus 3ங்கிறது 4f1 configuration and Praseodymium plus 3ங்கிறது 4f2. அதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஆர்னு கேட்குறாங்க. இங்கே வந்து என்னென்னா எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணாமல் நமக்கு வந்து ஜி வேல்யூ மட்டும் கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த லாண்டி ஃபேக்டர். சரி, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2 G is equal to 3/2 plus S into S plus 1 minus L into L plus 1 கீழே டினாமினேட்டரில் 2J into J plus 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய பேராமீட்டர். ஸோ இதுதான் மியூ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு G into root of J into J plus 1. மியூ பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் மேக்னெட். சரி, எது மியூ பின்னு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஎம்னு கொடுத்துருப்பாங்க. சரி, அதை பார்த்துருங்க. அனதர் ஃபார்ம் இப்போ நமக்கு இந்த ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான அனதர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 1 plus J into J plus 1 plus S into S plus 1 minus L into L plus 1 divided by 2J into J plus 1. இந்த 2 ஃபார்மில் எதை வேணால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுத்துக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஆக்சுவலாக எப்படி இந்த ஃபார்ம் ஒன்று கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பாருங்கள். நான் இந்த ஃபார்ம் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்மை தான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2J into J plus 1 divided by 2J into J plus 1. இது அடிபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகிடும்ல. ஸோ அப்போது இப்படி நான் வந்து ரீரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே வந்து கூட்டியிருக்கேன் 2J into J plus 1 plus J into J plus 1 என்ன ஆகிடும் 3J into J plus 1 ஆகிடுமா. ரிமைனிங் எல்லாமும் சேம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இந்த 3J into J plus 1 அதே போல் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 2J into J plus 1 வெளியில் எடுத்திருக்கேன். இங்கே எடுத்திருக்கேன்னா ரிமைனிங் எல்லாமும் அப்படியே சேமாக இருக்குது. இதில் J into J plus 1 J into J plus 1 அடிபட்டுச்சுன்னா ரிமைனிங் வந்து 3/2 ப்ளஸ் அந்த ரிமைனிங் டேர்ம் அது அப்படியே இருக்க போகுது. இப்போ புரிஞ்சுதா ரெண்டும் எப்படி சேமுங்கிறது? இப்போ நமக்கு கிவன் கொஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா Cerium plus 3 கான்ஃபிகரேஷன் அதுதான் அந்த பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது. சரி, இப்போ இதோட ஸ்பின் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ½ தான். S is equal to ½. இது இந்த ஃபார்முலா எஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். அதே போல் எல்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஜேங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஜேங்கிறது இது ரெண்டோட
கூட்டல் தான் நமக்கு அந்த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமான ஜி. சரி, இப்போது எல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஷெல்லில் இருக்கோ அந்த ஷெல்லுக்கான அந்த எல் வேல்யூ கூட அந்த எலக்ட்ரானை பெருக்கிக்கணும். இப்போ நமக்கு வந்து இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அப்போ வந்து 1 × 3, ஸோ நமக்கு எல் வேல்யூ கிடச்சிடும். எல் = 3. இப்போ ஜே வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஜே = L - S இந்த கேஸில். ஏன்னா இங்கே நமக்கு ஆர்பிட்டால் வந்து லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போது ஜே வேல்யூ வந்து L - Sன்னு எடுத்துக்கணும். அதே மோர் தென் ஹாஃப் ஃபில்டாக இருந்ததுன்னா L + Sன்னு எடுத்துக்கணும் ஜே வேல்யூவை. இதுவே எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டாக இருந்ததுன்னா ஜே வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, எஸ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 5/2ன்னு கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து சால்வ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். சரி, ஸோ இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அடித்து போட்டிருக்கேன். இந்த 5ஆல் அடித்தா 9, அதே போல் 35 அடித்தா 7, அதுக்கப்புறம் இதுக்கு அடிபட்டுன்னா 1/2. இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஈஸியாக. ஸோ அதை சொல்லணும்னு அவசியம் இருக்காது. சரி, அடுத்தது இந்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு காமன் டிவைஸரை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 14 எடுத்திருக்கேன். 14 எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்போது இந்த பக்கம் இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து அந்த காமன் டிவைஸர் 14க்கு கொண்டு வரணும்னா அப்போ 2 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 14 கிடைக்கும். அதே போல் கீழே பெருக்கணும்னா மேலேயும் பெருக்கணும். ஸோ அதனால தான் மேலேயும் கீழே 7ஆல் பெருக்கிக்கும் போது நமக்கு வந்து 3 × 7 21 கிடைக்கும். -9 காமன் டிவைஸர் அந்த 14 அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் 21 - 9 12, அதுக்கப்புறம் டிவைடட் பை 14 போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக 6/7 கிடைக்கும். இதுதான் சீரியம் +3க்கான அந்த ஜி வேல்யூ. அதே போல் ப்ரெசியோடியத்துக்கு இதே போல் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வந்து 4/5ன்னு கிடைக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம்.